அம்மா அப்பா நம்ம வளர்க்குறாங்க அதை நினைக்க மாட்டேன். நிறைய இன்றைக்கி முதியோர் இல்லத்தில் பார்த்து அன்பு அரவணைப்போடு வளர்த்தவங்க, அதேமாதிரி அந்த பிள்ளைக்காக வாழ்ந்தவங்க மட்டும் நினைக்கிறேன். அனாதை இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய வீட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு வீட்லேயே சாப்பாட்டுக்கு இதுக்கு மாதிரி கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள். நீங்கள் உங்கள் தாய் தந்தையை என்னை ஃபஸ்ட்டு மதிங்க. இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரத்தில் தெரியுது, ஆக நம்ம கோபத்துக்கு அடிமையாயிட்டோம், அது ஆகாமல் வைத்து அதனால் நமக்கு இந்த அளவுக்கு நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா கோபத்தினால நம்ம ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்படுறது. இந்த கோபத்தினால குழந்தை தான் தீட்டுங்கிறாங்க, அப்படிங்கிறது இல்லை. இறந்துட்டா தீட்டுங்கிறாங்க, அது இல்லை. இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான தீட்டு. ஸ்பிரிச்சுவல் பாத் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பரிகார செம்மல் திரு கலைமாறன் ஐயாவை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா குருவே சரணம், குருவே துணை, சர்வமே ஜெய வெற்றி முதுங்க. ஐயா ஐயா தீட்டு என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம். ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தீட்டு என்கிறது என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால் தீட்டு என்ன சொல்ல புரிஞ்சுக்கிட்டோம். தீட்டு என்றால் என்ன, அந்த தீட்டை பற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. தீட்டுனா என்ன, இறைவன் இருக்கிற இடத்துல தீட்டுக்கு ஆகாது, தீட்டு என்பது தீண்டாமைகிறது, தீட்டு தகாதது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண் பெண்ணு சேர்ந்தா தீட்டுங்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதேமாரி பார்த்திங்கன்னா குழந்தை தான் தீட்டுங்கிறாங்க, அப்படிங்கிறது இல்லை. இறந்துட்டா தீட்டுங்கிறாங்க, அது இல்லை. அதேமாரி பெண்கள் மாதவிடாய்ங்கிற போது தீட்டுங்கிறாங்க, அதுவும் தீட்டு கிடையாது. ஏன்னா இப்படிலாம் பார்த்தா தீட்டு உருவானது உடல் தீட்டுலாம் நம்ம பிறக்கிறதே தீட்டு. அதனால தான் நம்ம இறந்தாலுமே தீட்டு. இறந்த பிறகு நமக்கு பேர் என்ன, பிணம். அந்த பிணம் நீங்கள் தொட்டாலே தீட்டுங்கிறாங்க. சிந்தித்து பாருங்கள், இதெல்லாம் உண்மையான தீட்டு கிடையாது. இப்போ நம்ம இதுவரை பார்த்ததெல்லாம் தீட்டே கிடையாது. நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான தீட்டு. காமம், அதேமாதிரி குரோதம், லோபம், மதம், ஆச்சாரியம், இந்த 5 தாங்க தீட்டு. காமம், குரோதம், லோபம், அப்புறம் மதம், ஆச்சாரியம், இந்த 5 மகா பாவங்கள்ங்க. இதுதான் தீட்டுங்கிறது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா காமத்தீட்டு. அப்படின்னா காமத்தீட்டுனா என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த காமத்தீட்டுனா நம்ம அந்த ஆண் பெண் சேருவது காமத்தீட்டு கிடையாது. நம்ம எந்த பொருள் மேலே நம்ம அதிகமான ஆசை வைக்கிறோமோ அந்த பொருளுக்காக வேண்டி நம்ம நினைக்கிறோம், அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு நம்ம உள் மனசை வாங்கிட்டு அதற்காகவே அந்த பொருள் மீது நம்ம ஞாபகம் அதிகமாக இருக்கிறதாண்டி அதுக்காக நம்ம அலைகிறோம், இந்த பொருளை அடைஞ்சாகணும். அதனால் என்னன்னாக்கா அந்த பொருள் மேலே அதிகமாக பற்று கொண்டதுனால நம்ம அங்கே இங்கே அலைஞ்சு நம்ம ஏதாவது அடையணும், அந்த பொருளை வாங்கி ஆகணுங்கிறோம் பார்த்தீங்களா. அதுதான் அது என்ன ஆகுதுனாக்கா, அந்த பொருள் நம்ம அந்த பொருளை வாங்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம். அந்த பொருளை நம்ம வாங்கும்போது மிகவும் மனசெலவு கஷ்டப்படுறோம். அதுதான் அதனால் கிடச்சிட்டுனா மன சந்தோஷத்தில் நம்ம இருக்கோம். அது கிடைக்கலும் போது மிகப்பெரிய கவலைப்படுறோம், ஐயோ நம்ம அந்த பொருளை விட்டுட்டோம். இதுதான் நம்ம காமத்தீட்டுங்கிறது. அந்த காமத்தீட்டுங்கிறது ஆணும் பெண்ணு சேர்ந்தது தான் தீட்டுன்னு கிடையாது. இதுதான் ஒரு பொருள் மேலே ஆசை வச்சு அதற்காண்டி நம்ம நேரம் செலவழித்து இப்போ ஒரு பொன் பொருளுக்கு நம்ம ஆசைப்பட்டு அந்தக்காண்டி நம்ம அலையிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த காமத்தீட்டுங்கிறது. காமத்தீட்டுனா நினைக்கிறாங்க ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்ததுனால தீட்டு அப்படின்னு, அதெல்லாம் தீட்டு கிடையாது. நம்ம எந்த பொன் பொருள் மேலே ஒரு இடம் வாங்குறதுக்கோ ஒரு வண்டி வாங்குறதுக்கோ ஒரு நகை வாங்குறதுக்கு நம்ம ஆசைப்படுறீங்களோ அதுதான் நம்ம மேலே தீட்டு இது. அந்த ஆசை நம்ம ஆசை ஒரு பொன் பொருளை இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது ரொம்ப இருக்கிறோம். அப்போ ஆசைக்கு நம்ம அடிமையாகாது. அதனால் நம்ம எந்த ஒரு பொருளையும் நமக்கு தகுதிக்கு மீறி நம்ம ஆசைப்படக்கூடாதுங்கிறது. அந்த மாதிரி ஆசைப்பட்டோம்னா அந்த ஆசைக்கு நம்ம அடிமையாகிறோம். அதுதான் அது பேர் தான் அந்த காமத்தீட்டுங்கிறது. சரிங்களா. அடுத்தது குரோத தீட்டு. அந்த குரோத தீட்டுனாக்க என்னன்னாக்க, யாராக இருந்தாலும் கோபம் வந்துட்டுச்சுங்களா, நம்ம ஒரு கோவப்பட்டு டக்குன்னு ஒரு பொருளை உடைச்சிட்றோம். நம்ம யார் மேலேயா ரொம்ப அதிகம் தாய் தந்தை மேலே இந்த கோவப்படுறோம். அந்த தாய் தகப்பன் நம்ம பெற்ற தாய் தந்தை நேரம் நம்ம அடிக்கிறது, அந்த துன்புறுத்துறது. அதேமாரி நம்ம முன்னோர்கள் நம்ம அம்மாவோட அப்பா அவங்களை நம்ம துன்புறுத்துறது. இந்தமாரி கோபத்துக்கு நம்ம அதிகமாக நம்ம கோவப்படுத்தணும். அந்த நேரத்தில் நம்ம கோபத்துப்பட்டு என்ன பண்ணுறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரத்தில் தெரியுது, ஆக நம்ம கோபத்துக்கு அடிமையாயிட்டோம், அது ஆகாமல் வைத்து அதனால் நமக்கு இந்த அளவுக்கு நம்ம பிரச்சனை ஆகிட்டு. நம்ம நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கோபத்தினால நம்ம ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்படுறது இந்த கோபத்தினால தான். ஏன்னா தாய் தந்தையர் அடிக்கிறதுனால தான் நம்ம அந்த குரோத தீட்டுங்கிறது நம்ம ஏற்படுது. நம்ம தாய் தந்தையரோ அப்புறம் முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி அவங்களை அடிக்கிறதுனால நம்ம அந்த குரோத தீட்டு ஏற்படுது. இந்த தீட்டுனால என்னன்னாக்கா, நம்ம கோபம் படாமல் இருக்கிறது தான் தியானம் பண்ணுறது. அந்த காலத்தில் என்ன சும்மா மனசை ஒருநிலைப்படுத்து. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த குளத்தில் நீச்சல் அடிக்கும்போது தான் அந்த மூச்சு தம் கட்டி இருங்க பார்த்திங்களா, அப்போ மிகப்பெரிய மனது வலிமைப்படும். அந்த கோபத்தோட இது நமக்கு கொஞ்சம் கம்மியாகும். அதிகமாக கோவப்படுறவங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வர்றதெல்லாம், அந்த மனநிலை வந்துக்கிறது, அதேமாதிரி தலைவலி ஏற்படுறது, அதுதான் அந்த குரோத தீட்டு. அதனால நம்ம அதிகமாக கோவப்படக்கூடாது. அந்த கோவப்பட வரும்போது நம்ம 100 99 நம்பரை ரிவேஸில் எண்ணிக்கலாம். நம்ம நம்பர் எண்ணும்போது நம்ம மனது கட்டுப்படுத்தும். அப்போ தியானம் பண்ணிக்கலாம். அந்தமாரி மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு பண்ணிக்கிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லது. அந்த குரோத தீட்டுங்கிறது நமக்கு எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. பார்த்தீங்கன்னா லோபத்தீட்டு. அந்த லோபத்தீட்டுன்னா என்னன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சுயநலமாக இருக்குது.
ஒரு எப்படின்னா ஒரு நமக்கு யாருக்கு நம்ம எதுவும் வாங்கி கொடுக்கறது கிடையாது, நம்ம ஒரு வஞ்சனையாக இருக்குது. அது சொல்லுவாங்க அந்த அவன் ஒரு சுயநலவாதின்னு சொல்கிறாங்களே. ஆனால் சுயநலவாதிங்கிறது வந்து என்னென்னாக்க நமக்கு தேவைக்கு நம்ம இதுங்கிறோம், அது சுயநலம் கிடையாது. அதே ரொம்ப சுயநலமாக வைக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு இடத்த ஒரு பொருளுங்கிறோம்னா நமக்கு இல்லைன்னா நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம மனைவிக்கு, நம்ம தம்பி அண்ணனுக்கு கொடுத்து உதவணும். பற்றிட்டு தான் இப்போ வந்து ரொம்ப சுயநலமாக இருக்கவங்கள பாருங்கள், கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்குறாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த கஞ்சத்தனமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா தானே அமைக்க வேணும், அந்த தீய வழியில் போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தீய வழிகள், தீய எண்ணங்கள், தீய பொருள்கள் அதுமாரி நம்ம இந்த கட்டி காக்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவையில்லாத செலவு பண்ணிடுறாங்க. எப்படின்னா ஒரு தீய பழக்கத்துக்கு போகிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்களை வாங்கிதுங்கிறது, நல்ல விஷயத்துக்காண்டி நம்ம செலவு பண்ணுறது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா. ஆனால் நான் அந்த சிக்கனமாக இருப்பேன். ஆனால் சிக்கனமாக இருந்துட்டு தேவையில்லாத பொருளை கொண்டு வாங்கிட்டு வேறு தேவையில்லாத இடத்துல ஒரு இடத்துல காசு கொடுத்து ஏமாறுறது இந்தமாரி பண்ணோம். ஆனால் கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இந்த கஷ்டப்பட்டு இறக்குறாங்க. யார் இந்த சுயநலமாக அந்த காசு மிச்சம் பண்ணி ஒரு நல்ல ஒரு விதத்தை சாப்பிடாமையோ நல்ல ஒரு பொருளை வாங்கிதுங்காமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்க கடைசி காலத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறியாயிருது. இப்போ அதிகமாக முதியோர் இல்லத்துலேயும் பார்த்தின்னுச்சிங்க, அந்த ஒரு குழந்தை 2 குழந்தைய வந்து அவங்க ரொம்ப பாசமாக வளர்த்துட்டு அந்த பிள்ளைக்கு இந்த கடைசி காலத்தில் கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க. என்னென்னா அந்த அவங்க நம்ம நினைக்கிறோம் அம்மா அப்பா நம்ம வளர்க்குறாங்க, அதை நினைக்க மாட்டேங்கிறோம். நிறைய இன்றைக்கி முதியோர் இல்லத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த குழந்தைய அன்பு அரவணைப்போடு வளர்த்தவங்க, அதேமாதிரி அந்த பிள்ளைக்காக வாழ்ந்தவங்க மட்டும்தான் இன்றைக்கி வந்து நெற்கதியாக நிற்கிறேன். அனாதை இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய வீட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு வீட்லேயே சாப்பாட்டுக்கு இதுக்கு மாதிரி கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள். அது சுயநலத்தோடு இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களை நீங்களே வந்து ஏமாற்றிக்காதீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டில் 2 பேர் அண்ணன் தம்பி 3 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு சொத்து இருந்தாலும் எதுனா தானே வந்து அபகரித்து வச்சுக்கிறது, அதெல்லாம் மிகப்பெரியது. அதேமாரி நோக்கங்கள் சரி இருக்கிறதில்ல, இந்த வஞ்சனை செய்வது, அப்புறம் இந்த அடுத்தவங்களோட பொருளை வந்து அபகரிக்கிறது, அப்புறம் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், எப்போ யார் வாழ்ந்தானா வாட்டியனா அந்தமாரி நினைக்கிறது. அதுமாரிலாம் பார்த்தீங்கன்னா லோபத்திட்டு. அதேமாரி சுயநலத்துக்கு அடிமையாகக்கூடாது. எப்பயுமே வந்து சுயநலத்துக்கு இந்த நம்ம அடிமையாயிட்டோம்னாலே அதே நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை முடிக்கும். அதுவே ஒரு தீட்டு தான். அதுதான் லோபத்தின் என்கிற தீட்டு. அதுதான் நம்ம வந்து என்னன்னாக்கா எப்பயுமே யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உதவி பண்ணி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நேர்மையாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம அதை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினோம்னா நமக்கு லோபம் என்னும் 3வது தீட்டு நமக்கு பாதிக்கும். மத தீட்டுன்னா நம்ம அந்த ஜாதி மதம் அந்த மத தீட்டு இல்லை. நம்ம வந்து எப்படின்னா ஒரு ஆணவமாக இருக்குது. எப்போ பார்த்தாலுமே இப்போ யாராச்சும் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப கருவமாக இருப்பாங்க, நம்ம தலக்கணம்பாங்களே அதுமாதிரி. அது வந்து என்னன்னாக்கா தலக்கணம்னாக்கா அந்த ஆணவம், அதுதான் வந்து இந்த மத தீட்டுங்கிற. அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் நல்ல விஷயமா இருந்தாலும் அவங்கள்ட்ட பேச முடியாது. திமிரு பிடிச்சி பேசுகிறது, திமிருத்தனமாகங்கிறது எனக்கு தான் எல்லான்னு தெரியுறது மாதிரி பேசுவாங்க. அதேமாதிரி நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம இதை பண்ணக்கூடாது, இந்த விஷயத்தை மாற்றி பண்ணிக்கலாம்னா அதுக்கு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தனி கருவம் இருக்கும். அவன் என்ன செய்கிற நம்ம என்னங்கிறது, நம்மள்ட்ட எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவம் இருக்குது தனியாக அவங்களுக்கு. இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறோம்னாக்க இல்லை இந்த விஷயத்தை இப்படி பண்ணக்கூடாது, இந்த பொருளை இப்படி வாங்கிக்கலாம், இப்படி பேசலாம் அப்படின்னு நினச்சோம்னா அவங்க விங்க மாட்டாங்க. எனக்கு தெரியாத உனக்கு என்ன தெரியும். அந்த ஆணவம் இருந்தாலே அவங்களே ஏதோ ஒரு நல்ல விஷயத்த பண்ணிக்கிறாங்க, மற்றவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை பண்ண விட மாட்டாங்க. இல்லை நம்ம பண்ணுறா இருந்தாலும் அதையும் விட மாட்டாங்க. நீ அதை பண்ணுற அந்தமாரி ஒரு விதண்டாவத்தில் பேசுவாங்க. அதேமாரி நான் ஏன் உனக்கு செய்யணும், நீ எனக்கு என்ன பண்ணியிருக்க. அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த மதத்தீட்டில் உள்ளவங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப்பில் அவங்க ஸ்டைலாக அவங்க வாழ்க்கை வாழணும் நடக்கும். அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து குழந்தைய பண்ணாலும் பிடிக்காது, மனைவி பண்ணாலும் பிடிக்காது. அவங்களுக்கு என்னவோ அதுதான், அவங்க மனசு இது தெரிஞ்சுன்னா அதுதான் நம்ம செய்யணும். இந்த மத தீட்டுங்கிறது இதுதான். அது என்னன்னாக்கா இன்னொரு விதத்துனா கருமாவை சார்ந்து இருக்குது. இந்த மத தீட்டு வந்து என்னாக்க அந்த முன்ஜென்ம கருமாவிலே அந்த இது இருக்குது, அதை சேர்ந்து தான் அந்த கருமா அந்த மத தீட்டு ஏற்படுறது. அதேமாரி மாச்சரியம், அந்த பொறாமை தீட்டு, அது எப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா வந்து அடுத்தவங்க வாழ்வாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம், அவங்க கஷ்டப்பட்டுட்டே திடீர்னு ஒரு வீடு கட்டுவாங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்குவாங்க, ஒரு இடத்த வாங்குவாங்க. எப்படின்னா பொறாமை தீட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஆரம்பத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வாகனம் வாங்குவாங்க, ஒரு வீடு கட்டுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்க ரொம்ப பொறாமை கொள்வாங்க. இந்த பொறாமை கொண்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பக்கத்து வீட்டில் பற்றி ரொம்ப பொறாமப்பட்டுக்கிட்டு அவங்கள இதை பண்ணுறது, அவங்களுக்கு என்னென்ன இடையூறு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வண்டி வாங்கினோன்னே நிறைய பொறாமப்படுவாங்க, ஒருத்தன் இடம் வாங்கினோன்னே பொறாமப்படுத்துவாங்க. இந்த பொறாமப்படையில் வந்து என்னென்னாக்கா நம்ம பொறாமப்படும்போது நம்ம அவங்களுக்கு கேட்கக்கூடாது. நம்ம வந்து ஏன் நீங்கள் என்ன பொறாமப்படுறேன்னு கேட்கக்கூடாது. நம்ம பொறாமப்படும்போது நம்ம வேலை இருந்தோம்னா அவங்க பேசையில் அவங்களுக்கு தான் தெரியும். இடையூறு பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப மனசளவில் பாதிக்கப்பட்டுருவாங்க. நம்ம கஷ்டப்பட்டு தானே இப்போ முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டப்பட்டு முன்னேறும்போது இந்த பக்கத்தில் இருக்கவங்களும் சொல்கிறாங்கல்ல, நம்ம சொல்ல நமக்கு தான் நல்லது. யார் பொறாமப்பட்டு நமக்கு ஒருத்தங்க வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் வாட்ச் பண்ணுறோம், நம்ம ஒருத்தர் என்ன பண்ணுறோன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுமாரி பண்ணும்போது நமக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நம்மளை எந்த அளவுக்கெல்லாம் நம்ம பேசுகிறாங்களோ அவங்க பேச நம்ம வளர்ச்சி தான்.
யார் எல்லாம் நம்ம பேசினாலும் நம்ம வந்து திரும்பி கேட்கக்கூடாது. அது கேட்டோம்னா அது நம்ம சேரும். நம்ம கேட்காத வரையும் அது அவங்களுக்கு தான். என்ன விஷயம் நம்ம போய் கேட்டால் தானே நம்ம இந்த மனசாட்சி நம்ம இதுங்க. இல்லைன்னா அவங்க மனசாட்சி கொஞ்சமாக நம்ம எந்த அளவுக்கு போகிறாங்களோ, எந்த அளவுக்கு ஏளனம் பண்ணுறாங்களோ, அவங்க பண்ண நம்ம வளர்ச்சி பெற்றுகிட்டே இருப்போம். யார் நம்ம ஏளனம் பேசுகிறாங்களோ அவங்க வந்து வாழ்க்கையில் பற்றி ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. முன்னெச்சரிக்கையாக ஒரு பிரபஞ்சம் எச்சரிக்கும். ஒருத்தவங்களை அடுத்தவங்களை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கும் போது நம்மளை வந்து பிரபஞ்சம் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எச்சரிக்கும். அப்போ எச்சரிக்கும் போது நம்ம வந்து அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது. எப்படி எச்சரிக்கும்னா, இப்போ நான் வந்து உங்களை பற்றி பேசுகிறேன்னு வச்சுங்களேன். நான் உங்களை பற்றி பேசும்போது இன்னொருத்தர் சொல்லுவார், அவனே கஷ்டப்பட்டு வந்துட்டானப்பா, ஏன் நீ அவனை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லலாம். அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கணும், சரி நம்ம அவரை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம பேச வேண்டாம், நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் எச்சரிக்குது அப்படின்னு உணர்ந்துட்டோம்னா அதுக்கான கஷ்டம் நமக்கு வராது. இல்லைன்னா அவங்க பேச நமக்கு தான் கஷ்டங்கள் அதிகமாக வரும். அவங்க பேச அவங்க நல்லா போயிட்டே இருப்பாங்க, ஆனால் நம்ம தான் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம். அதனால் யார் எப்போ எது சொன்னாலும் சரி தான், ஒரு திருப்பம் அதை சொல்லையில் நம்ம காதை வாங்கிட்டு நம்ம மாற்றிட்டோம்னா பொறாமைப்படுறது ஒரு பெரிய தீட்டு தான். பெரிய தீட்டு தான், அது ஒரு பாவம் தான். மாதிரி அடுத்தவளை வந்து இந்த இடத்துல பேசாத, ஒருத்தனை குற்றம் குறைய சொல்லக்கூடாது. அதே தீட்டு வந்து ஒருத்தவங்களை பேசும்போது நம்ம இறைவன் பார்த்துட்டு இருப்பான். இறைவன் வழிபாட்டுக்கு போகல நமக்கு வந்து இப்போ நம்மளை அடுத்தவங்களை வந்து குறை சொல்கிறோம், அடுத்தவங்களை பற்றி நம்ம பொறாம நம்ம வந்து கோயிலில் போய் சாமி கும்பிட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம மனசில் சுத்தமாக இல்லையே, நம்ம வந்து நம்ம மனசில் இருக்கும்போது நம்ம இருக்கிறோம். நமக்கு அதை நம்ம வந்து அவங்க அதை பண்ணியிருப்பாங்களோ இதை பண்ணியிருப்பாங்களோ, அவங்க அதை சம்பாதிச்சிருக்காங்க, நம்ம அதை சொல்ல நமக்கு தான் பாதிப்பு. அதை சொல்லிவிட்டு நம்ம போய் சாமி கும்பிட்றதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் சொல்கிறேன், நம்ம அந்தமாரி நினச்சிட்டோம்னா இனிமேல் அந்தமாரி யாராச்சும் நீங்கள் பொறாமப்பட்டீங்கன்னாக்க நமச்சிவாயின்னு ஒரு 11 முறை சொல்லிங்க. நீங்கள் யார் மாரி பொறாமப்பட்டாலும் சரி தான். அது பிறகு இனிமேல் அதுக்கு பிறகு அவங்கள பேச ஆரம்பிக்காங்க. இப்போ நீங்கள் ஒருத்தவங்க குற்றம் பேசிட்டீங்க, ஒரு குறை பேச ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கு பிறகு நீ பேச வேண்டாம், நம்ம வேண்டாம், அதுக்கு பிறகு அவங்க யார் நம்ம யாருன்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு நமச்சிவாயின்னு ஒரு 11 திருப்பம் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது மாறுதல் ஏற்படும். சந்தோஷம். என்னன்னாக்கா நம்ம சேனலில் நிறையா பார்க்குறது வரை ரொம்ப சந்தோஷம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த பெல் பட்டனே அமைக்கிங்க ஐயா. உங்களுக்கு நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த விஷயத்தை நான் உங்களுக்கு தரேங்க ஐயா. அதில் வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோவில் எந்த சந்தேகமாக இருந்தாலும் கூப்பிடுங்க, அந்த சந்தேகத்துக்கு நம்ம வந்து விளக்கம் அளிக்கலாம் ஐயா. சரிங்க, இது வரைக்கும் இந்த பஞ்சமகா பாவங்கள், அதாவது தீட்டு 5 வகையான தீட்டு என்ன அப்படிங்கிறத விளக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. சரிங்க. அதை நீக்கிறதுக்கான வழியும் சொன்னீங்க, இப்படிலாம் இவங்க அப்படின்னு சொன்னீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். குருவே சரணம், குருவே துணை, சர்வமே ஜெயம், வெற்றி மதுங்க ஐயா.